ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாட வந்திருப்பவர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் பிரபல கண் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்காகவும் எங்களது நேயர்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நம்ம ஷோக்கு போகிறதுக்குள்ளே என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம கண்ணை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கண்ணில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைய ஷோவில் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம்னு ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நம்ம கண்களை எப்படி பராமரிக்கிறது? எல்லோருக்கும் வணக்கம். கண்கள் வந்து எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்லி அவசியம் இல்லை. ஸோ இந்த நம்ம ஒருத்தவங்களை சொல்லணுன்னா, நான் கண் போல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறோம்? ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சைடில் நிறைய கேர்லெஸ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்ணை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுனா, ரெகுலரான செக்கப் ஒரு 40 வயதுக்கு மேலே ஆன பிறகு ஸோ எல்லோரும் ஒரு தடவை கண் மருத்துவர் பார்த்து ஒரு செக்கப் பண்ணுவது அவசியம். அதில் வந்து ஏன்னா ஒரு சில கண் நோய் வந்து எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோக்கோமா, கண் அழுத்த நோய் எடுத்துக்கிட்டால் அதுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ ரெகுலர் செக்கப் வந்து அவசியம். அதை விட்டு பார்த்தா மற்ற ஏதாவது ஒரு கண்ணிலையே அடிப்படுது, இல்லை தூசி படுது, இல்லை வேறு கண் வலி, இல்லை கண் செவந்து போகிறது, இது மாதிரி இருந்தால் அதை வந்து வீட்டிலையே மேனேஜ் பண்ண பார்க்கக்கூடாது. ஸோ உடனே அது கண் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அந்த கண் செக்கப் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறவரையும் நம்ம வீட்டிலையே ஏதாவது வந்து பண்ணி டிலே பண்ணி அது மாதிரி பண்ணால் கண்ணை தொந்தரவுங்க இன்னும் ஜாஸ்தியாக ஆகலாம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துடும், கண்ணை வந்து அந்த தொந்தரவை வந்து படுத்த முடியாமல் போயிடும். நம்ம ஓப்பனிங்லேயே அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருன்னு சொல்லலாம். ஆமாம். நிறைய பேர் வந்து எதுவாக இருந்தாலும் வீட்டிலேயே பார்த்துக்கலாம், வீட்டு மருத்துவம் அப்படியே செஞ்சுக்கிறாங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து எதுவாக அதெல்லாம் தப்பு. எந்த ஒரு தண்ணி கூட கண்ணில் படுறது கூட சில டைம் அது தப்பான விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால் கண்ணில் வந்து எந்த இதுவும் ஒரு டாக்டர் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்களே பண்ணக்கூடாது. ஸோ அந்த இது தவிர இப்போ வேலையில் ஒரு சில பேர் இந்த வெல்டிங் வேலையில் இருப்பாங்க, இல்லை மற்ற வேறு அந்த ஃபயர் ரிலேட்டட் ஒர்க்கு, அந்த நெருப்பெல்லாம் பார்த்து இது பண்ணுறது. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஸோ இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிவ் கிளாஸ் வேர் பண்ணிக்கணும். நல்லா அந்த பெரிய ஃபுல்லாக ஐஸை கவர் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணால் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸும் எனி தப்பான இது திடீர்னு எது வேணாலும் ஆகலாம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் சேஃப்டியாக வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்னு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் ஸோ கண்ணை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். இதை தவிர பசங்க எல்லாம் இந்த டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டரு இல்லை மொபைல் வந்து ஓவராக யூஸ் பண்ணி அதனால் வந்து கண் குறைபாடுகள் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் செக்கப், அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக நம்ம கண்ணை பாதுகாக்கணும். ஃபுட் ரிலேட்டட்னு எடுத்துக்கிட்டால் இந்த நல்ல குட் ஃபுட், அது ஹெல்தி ஃபுட் நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, இந்த பப்பாயா, ஆப்பிள், இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை தடுக்கிற இதுக்கான டயட் இது. ஸோ பட் எல்லா கண்ணுக்கு இருக்கிற ப்ராப்ளமும் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கேரட்டும் இந்த ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா உடனே அந்த கண் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இல்லை. இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்தால் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து வில் ஹெல்ப். கண்டிப்பாக மேம். இன்னொன்று, இந்த தூக்கம் அதிகமாக நிறைய பேர் தூங்க மாட்டுறாங்க. இந்த தூக்கம் இல்லாதனாலையும் கண் பிரச்சனை வருமா?
தூக்கம் இல்லாததுனால பிரச்சனைங்க, கண்ணு வந்து ரொம்ப கண்ணுக்கும் ரெஸ்ட் வேணும். கண்டிப்பா. நம்ம உடம்புக்கு எப்படி ரெஸ்ட் வேணுமோ கண்ணுக்கும் ரெஸ்ட் வேணும். ஸோ அது வந்து கண் எரிச்சல், ஒரு ட்ரைனஸ், இல்லை கண்ணு வந்து ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீப்பும் ரொம்ப அவசியம். அந்த ஸ்லீப் இல்லைன்னா அந்த கண்கள் சுற்றிடும், அந்த கருவழையும், அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்ணுக்கும் ரெஸ்ட் வேணும். ஸோ ஆல்வேஸ் அதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னா, எவ்ரி 20 minutes நம்ம தூரத்து ஆப்ஜெக்டை பார்த்து ஒரு 20 seconds பார்க்கணும். உன்னிப்பாக நம்ம டிவி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பை பார்த்துட்டே இருக்கிறோம், இல்லை ரீடிங் ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ ரொம்ப டீப்பாக படிக்கிறப்ப கண் வந்து எரியலாம். ஸோ இது வந்து 20 minutes ஒன்ஸ் ஒரு தூரத்து ஆப்ஜெக்டை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ பேக் இன்டு யுவர் ஆக்டிவிட்டி. கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்ணணும். ஸோ நார்மல் பிளிங்க் ரேட் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு 15 தடவை பிளிங்க் பண்ணுறது. ஆமாம், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறப்ப கண்ணை சிமிட்டவே மாட்டோம். ஆமாம், அப்போ வந்து கண்லேருந்து தண்ணி கூட வரும். ஸோ இந்த பிளிங்கிங்கை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுட்டு ஒரு கான்ஷியஸாக நம்ம பிளிங்க் பண்ணுறோமா அதெல்லாம் பார்த்துக்கிட்டா, ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லீப்லெஸ்னஸ்னால இந்த தொந்தரவு எல்லாம் இன்னொன்று, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கூட கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அது எதுக்குன்னு தெரியாது, நம்மள மீறியே தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆமாம், அது வந்து அந்த காற்று படுறதுனால நம்ம ஸ்பீடாக போகிறப்ப அந்த காற்று வந்து கண்ணில் டைரெக்டாக நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால காற்று படும். ஸோ அந்த காற்றுல வந்து தூசி இருக்கலாம். ஸோ அதனால வந்து அப்புறம் தண்ணி வந்துடும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2-wheelerலாம் ஓட்டுறப்ப ஆல்வேஸ் கிளாஸஸ், சன் கிளாஸஸோ இல்லை ஏதோ எனி பிளெயின் கிளாஸஸோ அது போட்டுக்கிறது அவசியம். மேம், இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து நம்ம கண்ணை சுத்தம் பண்ணலாம்? கண்ணை வந்து சுத்தம் பண்ணுறது அது ஒரு வேலையாக நம்ம வச்சுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் நெசசரி. ஏன்னா நம்ம கண்ணிலையே வந்து ஒரு டியர் ஃபில்ம் இருக்குது. அந்த கண்ணோட சர்ஃபேஸில் பார்த்தா ஒரு டியர் ஃபில்மு, அந்த நீர் ஃபில்ம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நீர் ஃபில்மில் வந்து எல்லா அந்த தூசி ஏதாவது கண்ணில் பட்டா அந்த தூசி வந்து ஓரத்துக்கு வந்துடும், உள் பக்கத்தில் ஓரத்துக்கு வந்து அது பாட்டுக்கே வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து அப்படியே நல்லா சில் வாட்டரோ இல்லை ஹாட் வாட்டர் அவசியம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சில பேர் சில் வாட்டரில் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து ஒரு ட்ரைனஸ் தான் கொடுக்கும், இன்னும் கண்ணு எரிச்சலை உண்டாகும். சில பேர் ஐஸ் கட்டியை வச்சு கூட பண்ணுறாங்க. அதெல்லாம் டைரெக்டாக பண்ண வேண்டாம். வேணா கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப அந்த ஐஸ் க்யூப்ஸும் நாங்கள் எப்போ வந்து அதை அவசியமாக யூஸ் பண்ண சொல்லுவோன்னா, கண் அடிப்பட்டு கண் வீக்கமாக ஆயிருக்கு, ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ப்ளீடிங் ஆயிருக்கு அந்த லிட்ஸ்லலாம். ஸோ அப்போ வந்து ஐஸ் கொட்டி ஒத்தரம் கொடுக்க சொல்லுவோம். ஸோ இது மாதிரி அந்த கண்ணில் டைரெக்டாக வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுறது அவசியமே இல்லாத விஷயம். ஓகே மேம், இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ அடிக்கடி வந்து கண் வந்து செவந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, இப்போ அது என்ன ரீசன் வேணா இருக்கலாம். ஆனால் அடிக்கடி கண் சிவக்கிறதுக்கான காரணம் என்ன? கண் சிவக்கிறதுக்கான காரணம் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம். நம்ம வந்து ஏதோ கண்ணில் பட்டுது, கண்ணை வச்சு கையை வச்சு தேய்க்கிறோம், அப்போ ஒரு செவந்து போகலாம். இல்லைனா நம்ம குளிச்சுட்டு ஏதாவது சீயக்காயில் ஷாம்பு கண்ணில் படுது, அப்போ ஸோ ஏதாவது அது எல்லாமே ஃபாரின் பாடி கண்ணுக்கு. ஸோ அது பட்டோன்னா உடனே அந்த கண்ணோட ரியாக்ஷன் வந்து கண்ணில் வந்து அந்த ரெட்னஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஆமாம், ஆனால் இன்னும் சீரியஸான ப்ராப்ளம் வந்து இந்த மெட்ராஸ் ஐ. இந்த மெட்ராஸ் ஐயில் வந்து தனியாக வடியும், கண் நல்லா செவந்திருக்கும். சில டைம் பிளட் மாதிரி ஃபுல்லாக பிளட் ரெட்டாக இருக்கும் கண். ஸோ 2 கண்ணும் பாதிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து அது மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அது யூஸ்வலி இட்ஸ் காஸ் பை வைரஸ், அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, ஸோ அந்த மாதிரி அது கன்ஃபார்ம்டாக இதுனா வீட்டிலையே இருக்கணும். ஸோ வெளியில் போகக்கூடாது ஒர்க்குக்கு. ஸோ அப்புறம் வந்து நம்ம தொடுற பொருள் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தால் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கையை வந்து கண்ணுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா வாஷ் பேசின் கிட்ட போய் நல்லா கண்ணை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காகல்ஸ் மாட்டிக்கணும். ஸோ திஸ் வில் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம கையும் வாஷ் பண்ணிக்கணும்ல. ஆமாம், கரெக்ட். ஸோ அதுதான் தொடவே கூடாது. நல்லா கை கண்ணுக்கிட்ட போகுது துடைக்கணுன்னா வாஷ் பேசின் கிட்ட போய் நல்லா கண்ணை கழுவிட்டு அப்புறம் கையும் நல்லா தரோவா சானிடைசர் வச்சு வாஷ் பண்ணிடணும்.
ஸோ அப்போ வந்து ஸ்ப்ரெட் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னும் சீரியஸான இதுனா சில டைம் கண் ப்ரெஷர் கூடுதலாகி அது மாதிரி கண் செவந்து போகலாம். இல்லை ஒரு கண் வந்து அது இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்ணில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், அப்பயும் செவந்து போகலாம். சரிங்க மேம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இதுதான் நான் ஃபஸ்ட்டே கேட்கலான்னு உங்ககிட்ட. இந்த கண் பார்வை குறைபாடு அப்படின்னா என்ன, அதோடைய அறிகுறிகள் என்ன, அது வந்துட்ட பிறகு என்ன மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கலாம்? ஓகே, இந்த கண் குறைபாடு வந்து அதாவது இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவோம். ஸோ அது யூஸ்வலாக வந்து அந்த சின்ன வயசில் வருது. இது வந்து மெயினாக அந்த மைனஸ் கண் குறைபாடு வந்து அதுக்கு மெயின் காரணமே நம்ம வந்து ஓவராக புக் ரீடிங், மோர் தென் புக் ரீடிங். இப்போ இந்த ப்ரெசன்ட் எராவில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் மொபைல் வாட்சிங். மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இல்லை இது டேப்லெட்டு லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், யூடியூபு நெட்ஃப்ளிக்ஸு எல்லாம் கண்டினியூஸாக ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி வாட்சிங். ஸோ அதனால் அதுவும் பசங்களுக்கு வந்து அதுவும் இந்த கோவிட் டைம்லலாம் வந்து அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ எல்லாம் ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ கூட வந்து ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்ஆப்பில் தான் வருது. ஸோ எந்த நோட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்ஆப்பில் தான் வருது. அதை பார்த்து அது ஒரு நெசசிட்டி மாதிரி ஆயிடுச்சு. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்மளே பேரண்ட்ஸ் வந்து we are forced to give the child. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஓவராக பண்ணுறதுனால வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த ஐபாலை வந்து வளர வச்சு, ஸோ அதனால் கண் குறைபாடு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை வந்து ஓரளவுக்கு எப்படி கட்டுப்படுத்தலான்னா, பசங்களெல்லாம் வெளியில் விளையாட விடணும். ஒரு 2 hours 3 hours எவ்ரிடே விளையாட விட்டுட்டு, அதுவும் சன்லைட் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் தி ஐஸ். ஸோ அந்த சன்லைட்டே வந்து ஓரளவுக்கு இந்த கண் குறைபாடை கட்டுப்படுத்தும். அந்த ஆய்வு பிரகாரம் அதில் தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ரிசர்ச் எல்லாம் நடத்தி. ஸோ அதாவது இந்த எக்ஸ்போஷர், அந்த சன்லைட் எக்ஸ்போஷரும் இல்லை அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு அந்த கண் குறைபாடு ஜாஸ்தி வராமல் தவிர்க்கலாம். அந்த கண் பார்வை குறைபாடுன்னு சொல்லிட்டோம், அது எந்த வயசில் வந்து மோஸ்ட்லி வரும்னு சொல்கிறீங்க? கண் குறைபாடு யூஸ்வலாக வந்து அந்த ஒரு 7-8 வயசில் ஆரம்பிக்கும். அப்போலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும், ஒரு சில பேருக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான ஆக்டிவிட்டி. அப்புறம் அது தவிர ஹெரிடிட்டியும் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் யாராவது கிளாஸஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா, சில பேர் எல்கேஜி அதுக்கு முன்னாடியே வந்து கிளாஸஸ் போடணும். அது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அதனால வந்து ரொம்ப ஹை பவர் போடுற மாதிரி இருக்கும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு சில பேர் வந்து -20 -22 எல்லாம் வந்து கிளாஸஸ் போடலாம். ஸோ அப்போ வந்து அந்த ரெட்டினா வந்து பாதிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம அது யாருக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் யூஸ்வலாக அந்த ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு இந்த கண் குறைபாடுகள் வரத்துக்கு ஆன சான்சஸ் அதிகம். ஓகே மேம். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த கிராமப்புறத்துலலாம் போகும்போது வயல்வெளியிலேருந்து ஒரு குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும். அது வந்து கண்ணில் பட்ட உடனே ஏதோ ஆசிட் பட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு எரிச்சல் தரும். அதை நம்ம அப்படியே பார்க்காம விட்டுட்டா அடுத்த நாள் கண்ணு ரெட் ஆகிட்டு அடுத்த நாள் இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. கிராமத்து பக்கம் போகும்போது எதனா பூச்சி படிச்சுன்னா போய் கண்ணை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுறதுக்கு? இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ஜஸ்ட் நல்லா கண்ணை வாஷ் பண்ணுறது தான். ஆனால் சில டைம் அதில் இந்த பூச்சி இதெல்லாம் வெளியில் வராது. ஏன்னா எல்லாம் அந்த மேல் ரப்பையில் மாட்டிக்கும். ஸோ அது எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஸோ அப்போ வந்து நம்ம கண் டாக்டரை பார்த்து அது அவங்க தான் சரி பண்ண முடியும். இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து அது அவங்களோட அந்த ரக்கை இல்லை அந்த காலில் இருக்கிற அந்த மெலிசான அந்த முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக எரிச்சல் கொடுக்கும். அதனால் கண்ணில் ஒரு ரியாக்ஷன் வந்து பார்வையை கூட அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் பட்டா கண்ணை நல்லா இன்னும் தேய்ச்சி அதை வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆக்காமல், ஸோ ஜஸ்ட் கண்ணை வாஷ் பண்ணி அதில் வருதான்னு பார்த்துட்டு அப்படி சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா விட்டுடலாம். அப்படி ஸ்டில் இருந்ததுன்னா தொந்தரவு கண் டாக்டரை பார்க்குறது மிகவும் அவசியம். மேம், நிறைய பேர் வந்து மெடிசன் வந்து டாக்டர் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்காமலே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து எக்ஸ்பைரி ஆன மெடிசனும் இருக்குது. ஆமாம். இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன மெடிசனை யூஸ் பண்ணுறதுனால
என்னென்ன பிரச்சனை வரும்? எக்ஸ்பைரியான மெடிசன் வந்து கண்ணை வந்து எரிச்சல் கொடுக்கும். அப்புறம் சரியாக வேலை செய்யாது. அது என்ன தொந்தரவுக்கோ யூஸ் பண்ணுறோமோ அது வேலை செய்யாது. மற்றபடி அதுதான் சில டைம் தப்பான மருந்துங்க கொடுப்பாங்க. ஸோ த ஃபார்மசிஸ்ட் கொடுக்கறது வந்து தப்பான மருந்தாக இருக்கலாம், உங்கள் தொந்தரவுக்குன்னு ரிலேட்டடாக இருக்காது. சில டைம் அதில் ஸ்டீராய்டு ட்ராப்ஸ், அந்த ஸ்டீராய்டு மருந்தும் கலந்துருக்கும். அந்த ஸ்டீராய்டு மருந்து வந்து கண்ணுக்கு வந்து டேஞ்சரஸ். அது சிம்டம்ஸை வந்து குறைக்கும், ஆனால் வந்து ப்ரெஷர் கூடுதலாக ஆகும். ஸோ அதை வந்து இது மாதிரி ஓவர் த கவுண்டர் அது மாதிரி வாங்கி போட்டால் ப்ரெஷர் கூட கூடுறதுக்கு, குளோக்கோமா வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ரெயின்போல கேட்டுட்ருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆஜய் ஆனந்தா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கண் பராமரிப்பு பற்றி தான் தெரிஞ்சுட்டு வரோம். நம்ம கூட புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் பிரபல கண் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? பொதுவாக அது லேசர் ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் அது எக்கச்சக்கமான ரீசன்ஸ்க்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் நம்ம இது கண் குறைபாடுக்கு யூஸ் பண்ணுற லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் லாசிக் இல்லை பிஆர்கே, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் செய்வோம் அந்த கண் குறைபாடுக்கு. அது வந்து கண்ணாடி இல்லாமல் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டால் வந்து முழு பார்வையும் கிடைக்கும். ஸோ இது ஒரு விதமான லேசர். அப்புறம் இன்னொரு விதமான லேசர் கண் அழுத்த நோய்க்கு, அதாவது குளோக்கோமாவுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு லேசர். அது வந்து ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். தென் இது தவிர்த்து இது டயபெட்டிக் ரெட்டினோபதி, இந்த விழித்தர பாதிப்பு அடைஞ்சால் அதுக்கான ஒரு சில ஸ்டேஜ் ரீச் ஆனால் அப்போ வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த இரத்த நாளங்கள்லாம் வந்து பிரேக் ஆகாமல் ப்ளீடிங் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் விதவிதமான லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது கண்ணுக்கும். சரி. ஸோ அதை வந்து ஒரு அந்தந்த தொந்தரவுக்கு தகுந்தாப்புல டாக்டர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த லேசர் கண் அறுவை சிகிச்சை எவ்வளோ பாதுகாப்பானது? இதை வந்து யாரெல்லாம் செஞ்சுக்கலாம்? இந்த கண் குறைபாடுக்கு பண்ணுற இந்த லேசர் சிகிச்சை வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே தான் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அது வரலும் வந்து அந்த கண் வளர்ந்துட்டு இருக்கும், அந்த பவரும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டேபிளாக இருந்தால், ஒரு 1 இயர்க்கு ஒரே பவர் இருந்தால், ஸோ தென் ஒன்லி வி வில் கன்சிடர் 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்து அப்போ இந்த சிகிச்சை பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து ஒரு சில பரிசோதனைகள் எல்லாமே அந்த செக்கப் எல்லாம் அந்த ஒர்க் அப் எல்லாம் பண்ணுவோம். அந்த ஒர்க் அப்பில் வந்து ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதில் வந்து அந்த கண்ணு சூட்டபிளாக இருந்தால் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட், ஏன்னா எல்லா கண்ணுங்களுக்கும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த கெரட்டோகோனஸ்னு அந்த கருவிழி வந்து கோன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணவே கூடாது. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணால் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். மற்றபடி 18லேருந்து அப்பர் லிமிட் எதுவுமே இல்லை. அப் டு 50 இயர்ஸ் வரலும் நாங்கள் இந்த லேசர் அறுவை சிகிச்சை, அதாவது அந்த லாசிக் இல்லை பிஆர்கே பண்ணலாம். அந்த ப்ரொசீஜரும் வந்து ஜிப்மரில் இட்ஸ் அவைலபிள். அதுவும் ஒரு நாமினல் காஸ்டில். இதே ப்ரைவேட்லலாம் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபார் போத் ஐஸ் 14,000 பண்ணுறோம். ஸோ அது நிறைய பேர் இந்த சிகிச்சை எடுத்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஐ ஃப்ளோட்டர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? அந்த ஃப்ளோட்டர்ஸ்னு இருக்கிறது வந்து கண்ணை எடுத்துக்கிட்டால் அதில் மின் பகுதியில் ஒரு நீர் இருக்கும், அதுக்கு பேர் ஆக்வஸ். அதே மாதிரி பின்னால் ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அந்த விழித்தரைக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு பேர் விட்ரியஸ். ஸோ இந்த விட்ரியஸ் வந்து வயதானால் நம்மளுக்கு எப்படி முடி நரைக்குதோ வயது ஆறப்ப, ஸோ அதே மாதிரி இந்த விட்ரியஸ் வந்து அது லிக்விட் ஆகும். அது லிக்விட் ஆனால் அது ஒரு சில பகுதி வந்து அந்த பூச்சி மாதிரி அப்படியே அந்த இதில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே இது நார்மல் தான். ஸோ ஏஜான வரது அதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக திடீர்னு அப்படியே ஒரு எக்கச்சக்கமான அந்த பூச்சி பறக்கிறது இருந்ததுன்னா அப்போ வந்து டாக்டர் ஆலோசனை பண்ணுறது அவசியம். ஏன்னா அதுவும் இந்த மின்னல் மாதிரி வெளிச்சம் எல்லாம் வந்தால் அது இன்னும் டேஞ்சரஸ்.
ஓகே மேம். இப்போ கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன? இது கண் அழுத்த நோய் வந்து இந்த பார்வை நரம்பு, இந்த ப்ரெஷரால் பார்வை நரம்பு பாதிக்கிறது தான் வந்து கண் அழுத்த நோயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்வை நரம்பு வந்து இந்த கண்ணையும் பிரெயினுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள் ஒயர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த நரம்பு வந்து பாதிப்பு அடைஞ்சால் அதனால வந்து பார்வை இழப்பு கூட படலாம். அதை வந்து சரி பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி இர்ரிவர்சிபிள் நர்வ் டேமேஜ் வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள். ஸோ அது உலகத்தில் எந்த ஒரு வைத்தியமும் இல்லை அதுக்கு. ஸோ இந்த கண் அழுத்த நோய்க்கான அறிகுறியும் இல்லை. ஸோ ஃபேமிலியில் யாருக்காவது இந்த கண் அழுத்த நோய் இருந்தால், இல்லை வந்து 40 வயதுக்கு மேலே இருந்தாலே ஒரு தடவை நம்ம கண்ணை கம்ப்ளீட் செக்கப், எப்படி மாஸ்டர் செக்கப் எல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி கண்ணுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு செக்கப் பண்ணுறது மிகவும் முக்கியம். கண்டிப்பாக மேம். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ கண்ணீர் வந்து சில பேருக்கு வற்றி போயிடுது. அப்படி கண்ணீர் வற்றி போனால் என்ன ஆகும்? இதை வந்து நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி பாதுகாக்கலாம், இந்த கண்ணீர் வந்து வற்றி போகாமல் இருக்கிறது? கண்ணை வற்றி போகிறது ஒரு சில பேருக்கு அது உடம்புல இருக்கிற பிரச்சனைகளால் வரலாம். ஆனால் காமனான ரீசன் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் தான். இந்த லேப்டாப், கம்ப்யூட்டரில் இதை வந்து மொபைலை வந்து கண்டினியூஸாக பார்க்குறதுனால கூட ஒரு ட்ரைனஸ் வரும். ஸோ அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு மேபி இப்போ நம்ம ஒர்க்கே வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி இருந்தால் ஆல்வேஸ் நம்ம உட்கார்றது வந்து இட் ஷுட் பி அட் அ ஹைட் கம்பேர்ட் டு த கம்ப்யூட்டர். கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஹை லெவலில் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ தட் த ரேஸ் டைரெக்டாக நம்ம கண்ணில் ஆமாம். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து வி கேன் ஹாவ் அன் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன். ஸோ அதுவும் வந்து அந்த ரேஸ் டைரெக்டாக நம்ம கண்ணை படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மற்றபடி அந்த அடிக்கடி பிளிங்க் பண்ணுறது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்களே, தண்ணி அதிகமாக குடிக்கணும், அதனால் கண் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அப்படி இதெல்லாம் எதுவும் இல்லை மேம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ தண்ணி நிறையா குடித்தா கண் ட்ரைனஸ் வராதுன்னெலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே வந்து இட்ஸ் பெட்டர். அப்புறம் இதுக்குன்னு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது, அந்த லியூப்ரிகேஷனுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ், நிறைய ஐ ட்ராப்ஸ் அவைலபிள். அது வந்து அந்த ட்ரைனஸ் வராமல் இருக்குது. அதை ட்ரீட் பண்ண அந்த ட்ராப்ஸ் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது போட்டால் நல்லாவே வந்து பிரச்சனைகள் குறையலாம். கண்டிப்பாக மேம். மேம், இன்னொன்று இந்த கண் ஒவ்வாமை, அதாவது இந்த அலர்ஜி சொல்கிறாங்களே, கண்ணில் அலர்ஜி, இது எப்படி வராமல் தடுக்கிறது? ஒருவேளை இது எப்படி, இதோட அறிகுறிகள் என்னென்ன, இது எப்படி தடுக்கலாம், இதோட சிகிச்சை முறைகள் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிவிடுங்க. ஸோ இது அந்த கண் அலர்ஜி அது வந்து யூஸ்வலாக பசங்களுக்கு வருது. ஸோ ஒரு 8 to 10 இயர்ஸில் அவங்களுக்கு வரும். ரொம்ப கண்ணை வந்து நிமிட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து ரொம்ப இச்சிங்க, ரொம்ப கண்ணை ரப் பண்ணி அது கண் அப்படியே செவந்து போய் அப்புறம் ஃபுல்லாக காயமாகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிள், அது கையை உறுத்திட்டே இருக்கும். அது கையை அந்த கண்ணில் வைக்காமல் இருக்கவே முடியாது. சும்மா இருந்தாலும் கை சும்மா. ஆமாம், அது வந்து இன்னும் அதை நம்ம ரப் பண்ண திருப்பி இன்னும் ஜாஸ்தியாக தான் அது உள்ளே இருக்கிற அந்த சில இன்ஃப்ளமேட்ரி அந்த செல்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ மோர் ரப்பிங். ஸோ இப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு வந்து அலர்ஜினா அது என்னன்னு நம்ம காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது வந்து போலன் அலர்ஜியாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக அந்த 8 to 15 இயர்ஸில் வரும். ஸோ அதுக்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ தகுந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சாலும் ஒரு லாங் பீரியடாக அந்த ட்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். ஸோ அந்த பசங்க வளர்ந்தோன்னே அந்த பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபாகவே அது சரியாயிடும். ஸோ மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஏஜில் வந்து அது யூஸ்வலாக அந்த இச்சிங் வந்து ட்ரைனஸ்னால வருது. ஸோ அதுக்கு அந்த ட்ரைனஸ்க்கு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ட்ராப்ஸ், அந்த லியூப்ரிகேஷன் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் குறைக்கலாம்.
சரி மேம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, சாதாரண ஒரு கண்கட்டி வந்தால் கூட நம்ம மக்கள் வந்து உடனே பயந்துடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சாதாரணமான ஒரு கண்கட்டி வர்றதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த கண் கட்டி வந்து அது சூடுனால வர்றது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இன்ஃபெக்ஷன். நம்ம வந்து கையால் வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம தொடுறோம், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஃபேஸில் வைக்கிறோம், அது வந்து மறு வரும். அதே மாதிரி கண்ணில் வச்சா இது மாதிரி அந்த கண்ணில் இருக்கிற துவாரங்கள் அதெல்லாம் அடைஞ்சிடும். அது வந்து ஒரு சில இருக்குது. ஸோ அது அடைப்பு ஏற்பட்டால் அது மாதிரி கண் கட்டி மாதிரி வந்துடலாம். அது சில டைம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அப்புறம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டும் ட்ராப்ஸும் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் சரியாகும். அப்புறம் சுட தண்ணி வச்சு ஒத்தரும் கொடுத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த நாட்டு மருந்துலாம் எதுவும் பண்ணக்கூடாது மேம்? இல்லை நாட்டு மருந்து கண்ணு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இஷ்டத்துக்கு எது வேணாலும் கண்ணில் போடக்கூடாது. ஸோ பெட்டர் வந்து கேர்ஃபுல்லாக யோசித்து செய்யணும். ஸோ பெட்டர் ஒரு கண் மருத்துவரை பார்த்து என்ன ப்ராப்ளம் என்னான்னு அதுக்கு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கிட்டால் இந்த இது சால்வ் பண்ண முடியும். பட் ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலான்னா, அடிக்கடி அந்த கை வந்து கண்ணுக்கிட்ட போகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஒன்லி ஹேண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருந்தால் தான். ஸோ நம்மளுக்கு தெரியாமலே ஹேண்ட்ஸ் நம்ம கைகள் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் அப்பியர் ஆகும். பட் அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசியெல்லாம் இருக்குது. ஸோ அது கண்ணுக்கிட்ட போனால் இது யூஸ்வலாக பசங்களுக்கு இந்த மாதிரி ஓவராக ட்ராவல் பண்ணுறவங்க இந்த டஸ்டி அந்த விண்டி ஏரியாஸ் இந்த டஸ்டி பிளேசஸ் எல்லாம் போயிட்டு வந்தால் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். மெட்ராஸை இது எப்படி உருவாச்சு? இது எப்படி தடுக்கிறது? இது வந்துட்ட பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இது வராமல் எப்படி தடுக்கலாம்? இதை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ சீசன் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் யூஸ்வலாக இந்த வின்டர் டைம் வரும். அப்புறம் இன்னொரு இது ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த மாதிரி யூஸ்வலாக வரும். ஸோ இது மெயின் காரணம் வந்து எப்படி நம்மளுக்கு சளி பிடிக்குதோ அது மாதிரி இதுக்கு வைரஸ் தான் காரணம். ஸோ இந்த வைரஸஸ் வந்து அது அடினோ வைரஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் காமனாக வந்து இந்த கண்ணை பாதிக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். சில டைம் அது ஊலை தள்ளலாம், கண்ணு செவந்து இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃபாரின் பாடி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், கண்ணை திறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங்னா லீவ் எடுத்துக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு வந்தால் அவங்க லீவு எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா இதுதான் ப்ரிவென்ட் இந்த இது வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து அப்படியே சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு வந்தால் வீட்டில் வந்து என்னதான் நம்ம ப்ரொடெக்ஷனோடு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துடும். சில பேர் கண்ணாடி போட்டுக்கிட்டு மெட்ராஸ் இருந்தாலும் கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து பக்கத்தில் நிற்பாங்க. கேட்டால் நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எதுவும் பரவாதுன்னு சொல்கிறாங்க. அது கண்ணிலேருந்து டைரெக்டாக பரவாது. நம்ம அவங்களோட கைகள் ஏதாவது கண்ணை தொடும். ஸோ அதுக்கப்புறம் வேற பொருள் தொடுவாங்க, அந்த பொருளை நம்ம தொட்டா. ஸோ இப்போ ஒரு கதவையே வந்து அவங்க திறக்கிறாங்க. ஸோ நம்மளும் போய் அங்கே கையை வைக்கிறோம். ஸோ அப்போ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஜாக்கிரதையாக கையை வந்து கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாலே வந்து தவிர்க்கலாம். ஸோ ஆனால் இது அவசியம் வந்து கண்ணால் மட்டும் இல்லை, பொருள் தொடுறதுனால தான் இது மெயினாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு சிகிச்சை என்னென்ன இருக்குது? இதுக்கு சிகிச்சை வந்து ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ். இதுக்கு சிகிச்சைன்னா ஆக்சுவலாக இல்லை. ஸோ எப்படி அது சளிக்கு வந்து தானாகவே எப்படி சரியாகுதோ இதுவும் வந்து ஒரு 5 நாள் 1 வாரத்தில் வந்து சரியாயிடும். ஆனால் வந்து அந்த தொந்தரவெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக சரியாகிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கு, அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ். இல்லை அந்த கண்ணை உறுத்துது ரொம்ப சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ், அந்த டியர் ட்ராப்ஸ் மாதிரி அது போட்டால் குறைக்கலாம். மற்றபடி சில டைம் பார்வையை கூட அஃபெக்ட் பண்ணும். அந்த ரொம்ப சிவியரான கன்ஜங்டிவைட்டிஸ்க்கு வந்து இந்த பார்வை எஃபெக்ட் ஆகும். அந்த கருவிழியில் கூட டாட்டாக வெள்ளை புலி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டீராய்ட் ட்ராப்ஸும் கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ மெட்ராஸை ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு, இப்போ திரும்ப அவங்களுக்கு வரதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்?
இது அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஒரு தடவை வந்தால் அது வாழ்க்கையில் இன்னொரு தடவை வராது அப்படி இல்லை. அப்படி இல்லை. இந்த வைரஸ் வந்து ஏன்னா இது கொரோனா மாதிரி தான். ஸோ நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. வைரஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் ஸோ அது திரும்பி எத்தனை தடவை வேணாலும் வரலாம். ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ப்ரிகாஷனாக இருந்தால் தான் எது வந்தாலும் வராமல் தடுக்க முடியுன்றீங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த சர்க்கரை நோயால் வரக்கூடிய விழித்திரை பாதிப்பு இது நிறைய பேருக்கு வருது. ஸோ இதை எப்படி தடுக்கிறது? இது ஒரு முக்கியமான அவேர்னஸ். இது தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்கரை நோய் வந்து அதுதான் இந்தியா தான் ஒரு டயபெட்டிக் கேபிட்டலாக ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் ஈட்டர்ஸ்னால இது டயபெட்டிஸ் சீக்கிரமாகவே வருது எல்லாருக்கும். ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்தால் அது கண்டுபிடிக்கிறப்ப நம்ம வந்து அது டயபெட்டிஸ் ஏற்கனவே வந்திருக்கலாம். நம்ம சுகர் செக் பண்ணுறது ஒரு 4 or 5 years கழிச்சு பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்குது, அப்போ டயபெட்டிஸ் இருக்குதுன்னு தெரிய வரும். அப்போயே வந்து அந்த ஃபஸ்ட் டைம் தெரிய வர்றப்பயே வந்து கண்ணு செக்கப் அங்கே இது ஃபிசிஷியன்ஸ் அந்த டயபெட்டிக் டாக்டர் பார்க்குறவங்க கூட அவங்க யூஸ்வலாக தே வில் ரெஃபர் கண் டாக்டரை பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கா இல்லையான்னு அதை பார்க்கணும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது. அது மைல்டாக இருந்தால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே நம்ம எதுக்கு கண்ணை காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ திடீர்னு வந்து கண் பார்வை சுத்தமாக இருக்காது. திடீர்னு காலையிலே எழுந்திருப்பாங்க, பார்வை இருக்காது. அப்புறம் பார்த்தா உள்ள கண்ணுக்குள்ளே வந்து ப்ளீடிங் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் பெரிய ஆப்ரேஷன் பின்பக்கத்தில் வந்து அந்த பிளட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி அந்த விட்ரெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் எல்லாம் போனாவே வந்து கண் பார்வை வந்து அந்த கிளாரிட்டி வராது. இல்லைன்னா அந்த கண் பார்வையில் அந்த ரெட்டினால முக்கியமான ஒரு பகுதி தான் மேக்குலா. அது வந்து வீக்கம் அடையலாம் இந்த சுகர்னால. அந்த மாதிரி வீக்கம் அதுக்கு வந்து சரி பண்ண இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி ட்ரீட்மெண்ட். ஒன்ஸ் அந்த ரெட்டினோபத்தின்னு வந்துட்டால் அது நார்மல் ஆகி மாதிரி ஆகாது நம்ம என்ன தான் சிகிச்சை கொடுத்தாலும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஓகே மேம். இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். பாட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேர்களே, நேரம் 3:45 ஆயிட்டுருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கண் பராமரிப்பு பற்றி தான் தெரிஞ்சுட்டு வரோம். நம்ம கூட புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் பிரபல கண் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், பாட்டுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன். அது என்னென்னா, இந்த கண்புரை அறுவை சிகிச்சை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிவிடுங்க. கண்புரை என்பது கண்ணில் இயற்கையாகவே ஒரு லென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கேமராவில் லென்ஸ் இருக்கோ அது இமேஜை கேப்சர் பண்ணி அந்த ஃபில்மில் நம்ம கேப்சர் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி கண்ணில் ஒரு லென்ஸ் இருக்குது. அது அந்த கருவிழிக்கு பின்னால் இருக்குது. இந்த லென்ஸ் வந்து பழுதானால் அதாவது வெள்ளையானால் ஸோ அதை தான் வந்து நம்ம கண்புரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்புரைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கண்புரைக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த புரை அறுவை சிகிச்சை. ஸோ அல்லது இங்கிலீஷில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு காமனான ப்ராப்ளம், எல்லாருக்கும் ஏஜ் ஆனால் வருது. எப்படி முடி நிறைக்கிறதோ அதே மாதிரி இதுவும் இந்த புறையும் டெவலப் ஆகலாம். ஒரு சில பேருக்கு சீக்கிரமாகவே வரலாம், ஒரு சில பேருக்கு ரொம்ப லேட்டாக வரலாம். ஸோ அது வந்ததுன்னா வந்து அது ஆரம்ப கட்டத்தில் மேபி கண்ணாடியால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டால் கொஞ்சம் மாட்ரேட் லெவல் வந்துட்டால் அப்போ அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப அந்த வெள்ளையான அந்த பொறையை வந்து எடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் லென்ஸ் வைப்போம், ஒரு ஆக்ரிலிக் மெட்டீரியலில். அது லென்ஸ் அது டிஃப்ரெண்ட் பவர்ஸில் இருக்குது. அது ஒரு கண்ணோட பவர் தகுந்தாப்பில் அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த லென்ஸ் பொறுத்துனா நல்ல பார்வை வரும்.
ஸோ அது லென்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் பொறையை மட்டும் எடுத்துட்டா பார்வை அதுக்கப்புறமும் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி பொறையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி கொடுப்போம், அது பூதம் கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ வந்து அட்வான்சஸ் வந்து இப்போ அந்த லென்சஸ்லேயே நிறைய விதமான லென்சஸ், மோனோஃபோக்கல், மல்டிஃபோக்கல் லென்ஸ், டாரிக்னு நிறைய ப்ரீமியம் லென்சஸ், ஐஓஎல்னு சொல்லுவோம், இன்ட்ரா ஆக்குலர் லென்சஸ். ஸோ இந்த லென்ஸ் தான் கண்ணு உள்ளே போடுவோம். அந்த பொறை இருக்கிற இடத்துல அந்த ஒரு கேப்சியூல் இருக்கும், அந்த கேப்சியூல் மேலே அது ரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த அறுவை சிகிச்சையில் நல்ல பார்வை வரும். சரிங்க மேம். இன்னொரு முக்கியமான கேள்வி, இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயந்தான், கண் தானம். இதை பற்றி நீங்கள் முழுமையாக சொல்லிவிடுங்க. அது எப்போ பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இறப்புக்கு அப்புறம் கூட பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி, இது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆமாம், இது ஒரு முக்கியமான, எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இது. ஸோ இந்த ஐ டொனேஷன் அந்த கண்தானம் என்பது கருவிழி தானம். இது வந்து முழு கண்ணையும் வந்து நம்ம பொறுத்துறது இல்லை. ஸோ அந்த கருவிழியை மட்டும், அந்த முக்கியமான அந்த கருவிழி மட்டும் கிளியரான இதை அதை எடுத்து அந்த கருவழி பாதிப்பு அடைந்தவங்களுக்கு இதை பொறுத்தலாம். இது பொறுத்துனா பார்வை வரும். ஸோ இது எல்லாம் கண்ணில் ரெட்டினால ப்ராப்ளம் இருந்தால், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தால், அதுக்கெல்லாம் வந்து இந்த கண்தானம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த முழு கண்ணும் வந்து எடுத்து வைக்கிறது தான் கண்தானம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இந்த கருவழி மட்டும்தான். மேபி அந்த இறந்து போனவர்கள்கிட்டேருந்து அந்த முழு கண்ணையும் எடுத்துட்டு அங்கே லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கருவழி மட்டும் கட் பண்ணி அதுக்கப்புறம் பொருத்துவோம். ஸோ எல்லா தொந்தரவுக்கும் இது முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, முழு கண்ணும் வைக்க மாட்டோம். அடுத்தது வந்து இது கருவிழி ப்ராப்ளமுக்கு மட்டும்தான் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்தானம் அது எல்லாருக்குமே வந்து இது இந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் பொறுத்தவரையிலும் என்ன 1 லட்சம் பேர் இந்த கருவிழி பார்வை இழப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி கண்தானம் பண்ணால் அவங்களுக்கு பார்வை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சப்ளை வந்து நம்ம கருவிழி இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அதனால எல்லாரும் பெனிஃபிட் ஆக மாட்டுறாங்க. எத்தனை பேர் ஒரு நாளில் இறக்குறாங்க. ஸோ ஆனால் எல்லாரும் கண்தானம் பண்ணுறதில்ல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறந்த பிறகு மட்டும்தான் வந்து தானம் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேபி அந்த ஒப்புதல் மாதிரி கொடுக்கலாம் முன்னாடி. அது ஒரு பிளெட்ஜிங் மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து என்ன அதில் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இறந்த பிறகு என் கண்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அந்த இது அவங்க பிளெட்ஜ் பண்ணுறத வந்து அது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் அதை தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட இன்டென்ஷன், ஒரு நல்ல இன்டென்ஷன் வந்து அது வந்து ஃபுல்லாக பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அது மெயினாக வந்து இறந்த பிறகு என்ன எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம சொந்தக்காரவங்களே இறந்துட்டா ஓகே இது ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கும், நம்ம யாரை கூப்பிட்றது என்ன பயப்படுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நோண்டி கண்ணை வீணாக்கிடுவாங்களோ, ரொம்ப அப்படியே அந்த இதுவே டிஸ்ஃபிகர் ஆகிடும், ஃபேஸே வந்து இதாகிடும். ஸோ அதனால் வந்து சொல்லாமல் இருப்பாங்க. இல்லை வந்து எதுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம், இந்த பெரிய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருமோ, இல்லை அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே அது வந்து தப்பான விஷயங்கள் தான். ஸோ இப்போ கண்தானம் பண்ணணுன்னு அந்த இன்டென்ஷன் இருந்தால் உடனே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா இப்போ ஜிப்மர் பொறுத்தவரையிலும் அது ஒரு பொதுவான ஒரு நம்பர் இருக்குது, ஒரு லேண்ட்லைன் நம்பர் 227566. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நர்ஸோ இல்லை டாக்டரோ பிக்கப் பண்ணி அப்புறம் எங்கே
அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு ஸோ அங்கே ஆம்புலன்ஸில் வந்து அது மாதிரி கண்ணை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த ஹெச்ஐவி இது அந்த ஹெச்பிஎஸ்ஏஜி அந்த ஒரு ரத்த பரிசோதனைலாம் அப்பயும் அந்த இறந்தவர்கிட்டேருந்து அந்த பிளட்டை எடுத்து ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அது ஓகேனா தென் அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அந்த கருவிழி ப்ராப்ளம் இருக்கோ கிளினிக்கில் பார்க்குறவங்கெல்லாம் ஸோ அவங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதிலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் யாருக்கு முன்னாடி தேவையோ அதுவும். ஸோ இப்போ இந்த கருவிழியோட குவாலிட்டியும் செக் பண்ணுவோம். இந்த இறந்தவர்கிட்டேருந்து எடுக்கிற அந்த கண்ணை அந்த கருவிழியை வந்து செக் பண்ணுவோம், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கா, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தென் அந்த பேஷண்ட் யார் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அந்த பேஷண்ட்டை வந்து உடனே கூப்பிட்டு ஸோ அவங்க சீக்கிரம் வந்தோன்னே அது அப்போ வந்து நாங்கள் அந்த சர்ஜரி பண்ணுவோம். அது வரலும் அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனில் அதை ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த கருவிழி வீணாகாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கந்தானம் அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறது. மேம் இப்போ இறந்தவங்களோட கண்ணை எவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுக்கணும், அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே மற்றவங்களுக்கு பொருத்தலாம்? ஆமாம். ஸோ இது வந்து இது முக்கியமான கேள்வி. இது 6லேருந்து 8 மணி நேரம்குள்ளார வந்து இந்த கண்களை இறந்து 6லேருந்து 8 மணி நேரம்குள்ளார இந்த கண்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்தானம் பண்ண விரும்பினா அப்போ வந்து நீங்கள் உடனே வந்து ஆக்ஷன் உடனே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் என்ன பண்ணுமோ அதுக்கு உண்டான இது நீங்கள் வந்து அந்த ஃபோன் பண்ணி உடனே கூப்பிடணும். ஸோ அதுக்கு மெயினாக எங்களுக்கு வந்து தேவை அந்த டெத் சர்டிஃபிகேட். அது யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் டெத் ஆனால் தென் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, டெத் சர்டிஃபிகேட். ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட நாங்கள் யூஸ்வலாக எடுப்போம். இப்போ ஜிப்மர்லேயே நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஸோ யூஸ்வலாக அந்த நர்சஸ் வந்து எங்கள் கண் பிரிவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் யார் டியூட்டியில் இருக்கிறாங்களோ அவங்க போய் இந்த கண்தானத்தோட முக்கியத்துவத்தை சொல்லி ஸோ நீங்கள் வந்து விரும்புகிறீங்களான்னு அதுக்கப்புறம் அந்த கருவிழியை எடுத்து தென் அந்த பரிசோதனை எல்லாம் பண்ணி அது நல்லா இருந்தால் அதை தேவையான பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு ஸோ அது வந்தோன்னே தென் அந்த டிரான்ஸ்பிளான்ட் அந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அறுவை சிகிச்சையை பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து 4 to 5 days வரணும் பண்ணலாம். ஸோ அன்றைக்கே உடனே வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னு இல்லை, பேஷண்ட் உடனே வரணும்னு. ஸோ ஒரு 2 or 3 daysக்குள்ளே வந்தால் தென் பண்ணலாம். பட் ஏர்லியர் பண்ணுறது அந்த குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் ஆகும், நல்லாவும் அது ரிஜெக்ஷன் ஆகாமல். ஏன்னா கருவிழியும் ரிஜெக்ஷன் ஆகலாம், ஏன்னா இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வர்றது அது ரிஜெக்ஷன் ஆகாமல் நல்லா கிளாரிட்டியாக நல்லா தெரியறதுக்கு வந்து ஸோ சீக்கிரமாக பண்ணுறது அவசியம். கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து கண்தானம் பண்ண தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கண்தானம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் அது தப்பான கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது ஒரு நம்மளோட கடமை. ஸோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ யாராவது இறக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு நம்ம ஃப்ரண்ட்டில் போய் ஸோ நம்ம இதோட ஒரு முக்கியத்துவத்தை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸ் கிட்ட சொல்லி இதை இப்படி பண்ணலாம், இங்கே நீங்கள் போகலாம், அந்த மாதிரி ஆலோசனை கொடுத்தா ஸோ இதுவே நான் ஒரு பயங்கர ஒரு விழிப்புணர்வும் வரும். அண்ட் ப்ளஸ் இது வந்து இந்த கருவிழியான பாதிப்படைஞ்சவங்களுக்கு ஆமாம் அவங்களுக்கு ஒரு திரும்பி அவங்க வாழ்க்கையே கொடுத்த மாதிரி தான். கண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாத மாதிரி தான், இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. ஆமாம். ஸோ இது ஒரு நம்ம கடமையாக, இது ஒரு நல்ல காரியமாக, இட்ஸ் ஒரு நோபல் ஆக்ட் நம்ம செய்கிறது. ஸோ நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், இது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்களுக்கு பார்வை கொடுத்தோன்னு.
ஸோ நம்ம சைட்லேருந்து நம்மளோட கண் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு ஆமாம் ஆமாம் ஸோ அடுத்தவங்க ஆமாம் இது வந்து நம்ம பரி பண்ணுறதுலையோ இல்லை எரிக்கிறதுலையோ வந்து அந்த நல்லா இருக்கிற கண்ணு வேஸ்ட்டாக தான் போவோம். அட்லீஸ்ட் ஒரு இறந்தவங்க கிட்டேருந்து 2 கண்ணு எடுத்தால் அது 2 பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக சில டைம் வந்து 4 பேருக்கு கூட யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து அதுலேயே வந்து லேயர்ஸாக எடுப்பாங்க. ஒரு சில லேயர்ஸ் ஒருத்தவங்களுக்கும், இன்னொரு சில லேயர் கார்னியா வந்து இன்னொருத்தவங்களுக்கும் அவங்க கண்டிஷன் பொறுத்து அதை பண்ணலாம் அந்த சர்ஜரிஸ். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாகவும் அழகாகவும் எங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பதிலும் கண்டிப்பாக எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மற்றும் எல்லோருடைய சார்பாகவும் ஒரு முறை நன்றியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ மிக்க நன்றி மேடம். நன்றி.